ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மலேசியாவில் அடுத்து பார்க்க போகிற நம்ம வீடியோ என்னன்னா ஒரு ஸ்கை மிரர் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மலேசியாவில் நாங்கள் கிட்டத்தட்ட 2 days வந்து எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் டே நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை மிரர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்ப சொன்னாங்க. 7 மணிக்கு கிளம்பி அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகும்போதே மணி 10:10 ஆயிடுச்சு. ட்ரெஸ் கோடு வந்து இந்த ஸ்கை மிரர் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம மாதிரி ஜீன்ஸோ இது மாதிரி போயிட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம நடுக்கடலில் போய் இருப்போம். அந்த கடலில் போய் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம வந்து 3/4 பெர்முடாஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போகணும். அண்ட் கலர்ஃபுல் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே 19 பேர்த்துக்கும் ஒரு போட் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஜேர்னி வந்து நாங்கள் போனோம் நடுக்கடலுக்கு. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து தண்ணி வந்து நிறையா இருந்தது, பேக் வாட்டர் மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியெலாம் அப்படியே உள்வாங்கி இருந்தது. நம்ம எப்படி எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நம்ம தேவிப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகங்கள் வந்து காலையில் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து அதை வந்து தண்ணி மூழ்கடிச்சிரும் இல்லையா, அது மாதிரி நாங்கள் போகும்போது ஃபுல்லாக வாட்டரை வந்து சூழ்ந்திருந்தது. ரிட்டன் வரும்போது வாட்டரே இல்லை, அப்படியே எல்லாம் உள்வாங்கி இருந்தது. வெளியில் வந்து ஃபெல்லிங்கோ பறவைகள், அப்புறம் வந்து குரங்குக்கு நாங்கள் வந்து உணவெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் வந்து உடும்பு, நிறைய உடும்பு இருந்தது. அந்த உடும்பெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி நடுக்கடலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த நடுக்கடல் பக்கத்தில் வந்து ஒரு மணல் திட்டு மாதிரி இருந்தது. அந்த மணல் திட்டில் தண்ணி இறங்குமா, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தண்ணி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தண்ணி இறங்கினோடனே அந்த இடத்துல அவங்க வந்து ஏதாவது தெர்மோகால்லாம் வச்சு கொஞ்சம் தண்ணியை வந்து அப்படியே சேகரித்து அப்படியே ஒரு மண் மாதிரி கட்டி அதுக்கு இடையில வந்து எல்லாரையும் வரிசையாக நிற்க சொல்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது பார்க்கும்போது அப்படியே உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த தண்ணியில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஒரு ஃபோட்டோ வேணால் இந்த காட்டுறேன். இந்த ஃபோட்டோ மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸும் வந்து அவங்க எடுத்தாங்க. அப்படியே வந்து ட்ராகனோட சண்டை போடுற மாதிரி, காட்ஸிலாவோட சண்டை போடுற மாதிரி, அப்படியே ஈஃபில் டவரை வந்து நாங்களாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி, அப்படியே கலர்ஃபுல் அம்ப்ரல்லாவை வச்சு கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி ஒரு 1 hour வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வர வழியில் நிறையா அந்த பேர்ட்ஸுக்கு அந்த மங்கீஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் உணவு கொடுத்தோம். அதாவது பிரெட் வச்சுருந்தாங்க, அந்த பிரெட்டெல்லாம் கொடுத்தோம். இது வந்து நாங்கள் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் போனனால எவ்வளோ காசு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எல்லாமே வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எக்ஸாக்டாக போய் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தது தான் எங்களுக்கு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் மலேசியாவில் ஆல்ரெடி இந்த ஸ்கை மிரரில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.